எடப்பாடி ஒரு சமூகத்தை முகமாக தான் பார்க்குறாங்க. டிடிவி, ஓபிஎஸ் அவங்க ஒரு சமூகத்தின் முகமாக பார்க்குறாங்க. அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் வரிசையில் காத்திருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். லீடர்ஷிப் இல்லை, அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. உங்களுடைய தேர்தல்களை நீங்கள் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சியை அதிமுக தலைமையில் தான் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறோங்கிறது இரட்டலையை காட்டி நாங்கள் ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகும் கட்சி வந்து ஸ்ட்ராங்கான கட்சி. போன முறை ஜெயிச்சது அதிமுகவினுடைய தயவுல தான். அவர் எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி விமர்சனம் பண்ணார். இந்த கூட்டணி வந்து எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா? திமுக தன்னோட வாக்கு சதவீதத்தை இழக்கவே இல்லை. ரெட்டலையை தாமரையாக மாற்றிடுவார். ரெட்டலையின் மீது தாமரை. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதிமுக சார்பாக எடப்பாடியார் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, இன்னைக்கு தொடங்கியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோம். அது கூட்டணிக்குள்ளேயே பலவிதமான குளறுபடிகள் இருக்குது, யாருக்கும் அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. முதல்ல ஒரு கட்சியை பிஜேபியிலேருந்து மீட்கணும். ஏன்னா அந்த மாதிரி நிலைமையாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பரிதாபத்திற்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் அந்த அம்மா இருக்கிறப்ப அது எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக இருந்துச்சு. கூட்டணிக்காக போயஸ் கார்டனில் எத்தனை கட்சி தலைவர்கள் வரிசையில் காத்திருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு கட்சி தான் இவங்களை வந்து கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அதுக்கு இவங்கள்ட்ட ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் லீடர்ஷிப் இல்லை. அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போயும் கூட பாருங்கள், இந்த கூட்டத்துக்கு இவங்க ஒரு பயணம் தொடங்குறாரு. அதுக்கு வந்து பாஜகவை வந்து அழைப்பு விடுறாரு. பாஜகவுக்கு அழைப்பு கொடுறாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ தேர்தல் வேலையை திமுக ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியில் அவங்க வேலையை செய்கிறாங்க. விஜய் கூட நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட அடுத்து ஏதோ பிரச்சாரம் போகிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கிறதோ அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக இவர் டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்காரு, எங்கள் அந்த மாதிரியான அழைப்பு எதுவுமே வரல அப்படிங்கிற. ஆமாம், இப்போ நீங்கள் அதிமுகங்கிற ஒரு கட்சி, நீங்கள் தேர்தலை மனசில் வச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை போகிறீங்க. நீங்கள் எதுக்கு கூட்டணி கட்சியை கூப்பிடணும்? அவர்கள் தேர்தல் வேலையை அவங்க பார்ப்பாங்க, உங்களுடைய தேர்தல் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சியை பிரச்சாரத்துக்கு வாங்குற அழைக்கணுங்கிற விஷயமே வந்து அது புதுசாக இருக்குது. ஆனால் அப்படி எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களான்னா அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக கூப்பிடல, டிடிவி தினகரன் கூப்பிடல. டிடிவி தினகரன் சொல்கிறாரு, என்ன கூப்பிடலை, அதனால் வந்து நாங்கள் போகலை அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எனக்கும் அதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அது அதிமுக தலைமையில் தான் கூட்டணியா? இல்லை, பாஜக தலைமையில் தான் கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இருக்குங்கிறது தான். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறோங்கிறது பிஜேபியோட நிலைப்பாடு. அவங்க தான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சார், அது உண்மையான்னு கேட்குறேன். அதிமுகவை காட்டி இரட்டலையை காட்டி நாங்கள் ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். நேரடியாக பாஜக வந்து தனிச்சு நின்றுலாம் இங்கே வந்து தலைகீழாக நின்றாலும் அந்த வாய்ப்பு இங்கே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட உங்களால் ஆக முடியாது தனிச்சு நின்னா. அது பாஜக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாஜக எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனிச்சு நிற்கிறாங்க தமிழ்நாட்டில்னா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்க முடியாது. போன முறை ஜெயிச்சதுமே அதிமுகவினுடைய தயவுல தான். அப்போ அதிமுகவை காட்டி நாங்கள் இந்த முறை நிற்கிறோம், அதுக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு நாங்கள் தான் தலைமைங்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் வாங்க, இந்தியா கூட்டணியில் அகில இந்தியாவில் இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி தலைமை வகித்தாலும் தமிழ்நாட்டில் திமுக தான் அதுக்கு தலைமை. எந்தெந்த அவங்க இந்தியா கூட்டணி அமைக்கிறப்பே அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அது எந்தெந்த மாநிலங்களில் அந்த கட்சி வெயிட்டாக இருக்கும் அந்த கட்சி தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்குமே இந்தியா கூட்டணி சார்பாக திமுக தான் சீட் ஒதுக்குது. நிச்சயமாக காங்கிரஸுக்கு ஒதுக்குறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒதுக்குறாங்க, எல்லா கட்சிக்கும் அவங்க சீட் ஒதுக்குறாங்க, அலாட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அப்படி தலைகீழாக நடக்குது. இங்கே என்ன நடக்குது, நேர டெல்லியிலேருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு, வந்து அவர் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூட அனுமதிக்காமல் போகிறார். அப்போ முழுவதுமாக அதிமுகவே அவங்க வந்து கபலீகரம் பண்ணிட்டாங்க. அந்த ஓனர்ஷிப்பை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. 2016 வந்து அந்த மறைவுக்கு பிறகு இவர்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப இவங்க அதை வந்து டேக்கர் பண்ணிட்டாங்க. இது உதாரணம் சொல்லணும்னா, இந்த குடிசை போட்டு உட்காருவாங்க பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இடத்துல,
அந்த மாதிரி அண்ணன் உட்காந்துட்டு அண்ணன் தான் சொந்தம்ன்றாங்க. ஏதாவது பஞ்சாயத்து உள்ள வீட்டில் யாராவது போய் உட்காந்து சிட்டியில் இந்த மாதிரி நடக்கும் நிறையா. கண்டிப்பா. அந்த மாதிரி என்னன்னா இவங்க அண்ணன் இந்த உள்ளுக்குள்ள ஓபிஎஸ், இபிஎஸ், எடப்பாடி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப டப்புன்னு இவங்க உள்ள பூந்து போய் குடிசையை போட்டு உட்காந்து பதவி வெறியில யார் பதவியை தக்க வச்சுக்கிறங்கிற ஒரு அந்த போட்டியிலேயே போய் அவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு போய் 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 கட்சி அவங்களுக்கு தார கட்சிக்கு அவங்க அந்த 18 எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்கு வந்து நடக்குது. அது அந்த சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஆட்சி போயிருக்கும். அதை காமிச்சு ட்ரம்ப் கார்டை காமிச்சே வந்து இவங்களை ஒன்று சேர விடாமல் ஓபிஎஸ் தனியாக பிரித்து வச்சு, டிடிவியை தனியாக பிரித்து வச்சு, எடப்பாடியை தனியாக பிரித்து வச்சு இவங்க அந்த குழப்பத்தோடைய அந்த 4 வருஷம் ஆட்சியை அவர்களுடைய ஆட்சியாக ரன் பண்ணிட்டு போனாங்க. அப்போ தான் அவங்க நினச்சதெல்லாம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தாங்க, பண்ணாங்க. இப்போ 2024 தேர்தலையும் அவங்க தான் பண்ணுறாங்க. 2024 தேர்தலில் நம்ம சேர்ந்து நின்னோம்னா இந்த சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள்லாம் வாங்க விழுகாது நமக்கு. அதனால் நீங்கள் தனியாக நில்லுங்க, ஜெயிச்ச பிறகு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்லாம் அவங்க நிற்க வைக்கிறாங்க. பட் அதுவுமே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. நீங்கள் தனியாக நின்னாலும் நீங்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இல்லை, அண்ணாமலையோட ஒரு என்ன சொல்கிறது, அவரோட மூர்க்கத்தரமான செயலால் தான் கூட்டணி பிரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் போய் அது எல்லாமே ட்ராமா. எப்படி அவர் தேசிய தலைமையை மீறி அண்ணாமலை செஞ்சிருவாரா? தேசிய தலைமையினுடைய அவர் எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி விமர்சனம் பண்ணார். அப்போ தானே அவங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அதிமுக வேறு பாஜக வேறு அப்படிங்கிற ஒரு கோவம் வரும் இல்லையா? பாடுற அதிமுக எவ்வளோ திட்டுறாங்க, அதனால் பிஜேபி போடக்கூடாது, அதிமுக போட்டுருவோன்னு நான் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. போடலையே. நீங்கள் யார், என்ன பண்ண போகிறீங்க, என்ன ட்ராமா பண்ணுறீங்கிறது தமிழ்நாடு மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நிச்சயமாக. அப்போ என்ன ஆச்சுன்னா 2024 தேர்தலையும் ஒரு சீட் கூட வர முடியல. அதிமுக பாஜக கூட்டணியோட 2024 நின்னா கூட ஒன்று வந்திருப்பாங்க. ஆமாம், வந்திருப்பாங்க. தனியாக நின்று அவங்க ஒரு பெரிய ஒரு பிளானை போட்டாங்க. அந்த பிளான் வந்து கை கொடுக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா இது 26 தேர்தலையும் தனித்தனியாக நின்னோம்னா இதான் நிலைமை. அப்போ ஒன்றிணையணும் அப்படிங்கிறதா இப்போ ஒன்று சேர்த்து நிற்கிறாங்க. மன்றத்துக்குள்ள 1-2 எம்எல்ஏவாவது உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம கூட்டணியோட இருக்கணுங்கிறதா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கணக்கு தான். அப்போ அவங்களுக்கும் அதை பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றிணைந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க எவ்வளோ சீட் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருடைய கேள்விக்குறி. இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த சீட் ஷேரிங்கில் பாஜக எத்தனை தொகுதிகளில் நிற்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அதை வச்சு தான் பாஜகவினுடைய ஆக்கிரமிப்பு எந்த அளவில் இருக்குது, பிரித்து கொடுக்குறாங்கிறத வச்சு தான் அதிமுகவுடைய நிலைமை தெரியும். உண்மையிலேயே ஒரு திராவிட கட்சி 50 வருடம் தமிழ்நாட்டில் கோலோச்சி கொண்டிருந்த கட்சி, எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகும் கட்சி வந்து ஸ்ட்ராங்கான கட்சி. 2 வருஷம் தான் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2 வருஷத்தில் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இருந்தக்கூடிய எம்ஜிஆர் மறைவு, கட்சி 2ஆக பிளவுபடுது. ஒரு பக்கம் இரட்டைப்புறா, ஒரு பக்கம் சேவல், ஜானகி, ஜெயன் பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்குள்ளே அப்படி ஒன்றிணைந்து பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலை வந்துச்சு, தேர்தலை சந்திக்கிறாங்க. அன்னைக்கு ராஜீவ்காந்தியினுடைய ஏதோ ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இல்லாதது தான் காரணம். இன்னைக்கு இந்த மாதிரி பிளவுபட்டு கிடக்கிறதுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. இவங்களுக்கு பேசிக் அரசியல் பண்ண தெரியலையே. நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை கூட்டிகிட்டு போனால் நீங்கள் ஓட்டு வாங்க முடியாதுங்கிறது தெரியும். ஈரோடு இடைத்தேர்தலிலே பாஜக பிரதமர் மோடி அவர்கள் ஃபோட்டோவை காமிக்காமல் தான் நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. குறைந்தபட்சம் அந்த அரசியல் பேசக்கூட உங்களுக்கு அந்த அரசியல் திறமை கூட இல்லை. சொல்லப்போனால் திறமைன்னு கூட சொல்லலாம். அரசியல் திறமை என்ன செய்யலாம்? நீங்கள் பாஜகட்ட இல்லைங்க நாங்கள் தனியாக நிற்கிறோம், உங்களுக்கு காமிச்சா ஓட்டு வாங்க முடியாது, ஜெயிச்ச பிறகு நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அரசியல் பண்ணக்கூட உங்களால் தெரியல. முழுவதுமாக நேரடியாகத்தான் மலை மீது இருந்துதான் குதிப்பேன், தலையிலாத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சது வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இதாகிடுச்சு. ஆனால் பாஜக இது ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க கால் வைக்கணும். தமிழ்நாட்டுக்குள் கால் வைப்பதற்கு நேரடியாக அவங்க வந்து அவருடைய சித்தாந்தத்தை, கொள்கையை சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு வழியில் சுற்றி வரலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ட்ராங்கான கட்சி அதிமுக. அப்போ அதிமுகவில் அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு கட்சியில் பிறகு குழப்பம் பிறகு அந்த கட்சியை கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போய் அவங்க அந்த ஆட்களை அப்புறம் இந்த பக்கம் கொண்டு வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம். ரெட்டலையை தாமரையாக மாற்றிடுவோம். ரெட்டலையின் மீது தாமரை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோம். ஏன்னா திமுக இந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அந்த கட்சி பெரியார் அண்ணான்னு சொல்லி பேசி ஒரு வலுவாக இருக்குது. நிச்சயமாக. அதனால் அதை உடைக்க முடியாது. அதை அடுத்து பார்த்துக்குறோம். முதல்ல கை வைக்கிறது இங்கே பண்ணிடுவோம். இவங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சாஃப்டான கை தான் இது, இந்த கையை முதல்ல காலி பண்ணிடுவோம். அம்மாவின் அரவணைப்பிலே இருந்தவங்க. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ என்னன்னா அந்த தமிழ்நாட்டை மீட்போம்னு ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காருல, அதில் வந்து யாரோ பிட் பாக்கெட் அடிச்சு 1 லட்ச ரூபாய். ஆமாம், இன்னைக்கு காலையில் திறந்துருக்காரு. ஒரு கட்சி நிர்வாகி பாக்கெட்டில் 1 லட்ச ரூபா வச்சிருக்காரு போல, இந்த கூட்ட கும்பலில் கொடுக்குறதுக்கு. அதில் யாரும் பிட் பாக்கெட் அடிச்சு விட்டாங்க போல. அதுன்னு கூட்டணி கட்சியினுடைய சரியாக தான் இருக்குன்னு மக்கள் பூரா வந்து பேசிக்கிறாங்க. அப்போ இது ஆரம்பத்திலேயே 1 லட்ச ரூபா போச்சு. அது பிட் பாக்கெட் அடிச்சிருக்காங்க கட்சி தலை, ஒரு கட்சி நிர்வாகிட்டே அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒன்றும் என்னென்ன கூத்து இவங்க இந்த பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். கண்டிப்பாக. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணியாக இருந்தால் பாமகவோட நிலைமை என்ன,
இப்போ இவங்க கூட அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருந்த தேமுதிகவோட நிலைமை என்ன? இப்போ என்ன அவங்களும் கூட்டணிக்கு வர போறாங்களா? ஒன்று சேர இல்லை போறாங்களா? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை வந்து அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கல, அதிமுக தலைவர்களும் ஏற்றுக்கல. அன்வர் ராஜா போன்ற சீனியர் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு காலத்தில் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. இப்போ இந்த கூட்டணி வந்து எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா? எலெக்ஷன் தான் கூட்டணி அவங்க தானே கூட்டணி. வேறு வேறு கட்சி உள்ள வந்தால் தான் உங்களுக்கு கூட்டணி. ரெண்டும் ஒரே கட்சி தானே. அதனால அதனால கூட்டணியெல்லாம் பிரான்ச் ரெண்டு ஒரே மெயின் பிரான்ச்சும் இந்த பிரான்ச்சும் ஒன்றா சேர்ந்து இப்போ நிற்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடி விஜயநாதன் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, பாமக இருக்குது. பாமகக்குள்ளே இப்போ 2 பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 2 பிளவாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது வேற பெருசாக மேஜர் பார்ட்டிஸ் இல்லையே அங்கே, பெரிய பெரிய கட்சி இல்லையே. தேமுதிக இருந்தது, அவங்களுக்கும் வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் காலவாரி விட்டுட்டாங்க. அவங்களும் அந்த கோபத்தில் இருக்காங்க. என்னென்ன அவங்களும் திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏதோ ஒரு பிடிமானம் தேவை தேமுதிக பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து 2016 தோல்வியாகவே இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே போக முடியல. அப்போ யார் அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் தன் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பக்கமே பேசுவாங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே பேசுவாங்க. யார் ஆஃபர் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போவாங்க. அப்போ இது இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் நின்னா ஜெயிக்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க வந்து தோல்வியை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு வெற்றி தேவைப்படுது. அப்போ ஆளும் கட்சி யாராக வர்றாங்களோ அவங்க சைடில் போனால் தான் உள்ளாட்சி அமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஒரு கட்சிக்கு வந்து அடிப்படை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், அப்புறம் மாநகராட்சி தலைவர், கவுன்சிலர், இந்த மாதிரிலாம் உள்ளாட்சி அமைப்புகளில் கட்டமைப்பு ஸ்ட்ராங் இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தேமுதிக வந்து யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர போகிறாங்களோ அந்த கட்சியை நோக்கி போனாங்கன்னா ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். இல்லை திரும்பி அந்த பக்கம் ரிவர்ஸ் அடித்தாங்கன்னா அவர்களும் சேர்ந்து அந்த படுகொலிக்குள்ளே தான் போகிறாங்க. ஆல்ரெடி அதிமுகவுக்குன்னு பார்த்து அவங்களுக்குன்னு இருந்த ஒரு இந்த ஓட்டு சதவீதம், ஓட்டு வங்கி தொடர்ச்சியாக நம்ம சரிஞ்சிட்டு வர்றது தான் பார்க்குறோம். அதை மீட்டெடுக்கிறதுக்கான வழியே இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ சூழல் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை உண்மையிலே அது வந்து வருத்தமான விஷயம்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலில் தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அதே நேரத்தில் அந்த பக்கம் திமுக நடக்கலையா? கலைஞர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கட்சி வந்து தோல்வியை ஜெயிக்கவே இல்லையே ஆட்சி அதிகாரத்தில். ஆனால் ஜெயிக்காட்டியும் கூட எதிர்கட்சியாக தொடர்ந்து இருந்துச்சு. திமுக தன்னோட வாக்கு சதவீதத்தை இழக்கவே இல்லை. 10 வருஷம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக திமுக இருக்குது நிச்சயமா. ஆனால் அந்த திமுக கட்சி சிதைஞ்சு போல, கட்சியில் பிளவு ஏற்படலை. ஒரே ஒரு முறை வைகோவுக்கு பிளவு வந்து அது சரி பண்ணிட்டாங்க உடனே. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு பண்ணிட்டாங்க. 92 93 நடந்து 96 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ பெருசாக வந்து 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட தன் வாக்கு வங்கியை திமுக இழக்கவில்லை. 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தால் கூட கட்சிக்குள் குழப்பம் இல்லை. ஆனால் இங்கே அப்படி தலைகளாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு லீடர் இருந்தார். கலைஞருக்கு ஒரு தலைவர் இருந்தார். கலைஞரை பற்றி நிறையா சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு போவாங்களாம் நிர்வாகிகள்லாம் சோர்ந்து போய். அவர் என்ன சொல்கிறான், உனக்கு அடுத்த மாதம் மேவனாந்தி கூட்டம் போட்டிருக்கேன், உனக்கு மொழிபெயர்த்தி ஆய்நாள் கூட்டம் போட்டிருக்கேன், நீ அந்த கூட்டத்துக்கு வந்த ஆட்களை பிஸியாக்கி விட்டு அவங்க வேலையை வந்து அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவார். போகிற அவங்க உற்சாகமாக போவாங்க. அதான் ஒரு தலைமை பண்பு காலது. அவர் வந்து உட்காந்து கண்டத்தில் கை வச்சுக்கிட்டு ஆமாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லல. அவர் வந்து உற்சாகப்படுத்தி தோல்வி அப்படி தாண்டி வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் எதிர்கட்சியாக ஒரு கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து திமுக தான். நிச்சயமா. அதுக்கு கலைஞருங்கிற ஒரு மாஸ் லீடர் இருந்தார். அதே மாதிரி அதிமுகவும் சொல்லலாம். அதிமுகவில் 96 மிகப்பெரிய தோல்வி. அந்த அம்மா தோற்று போகிறாங்க. அந்த அம்மா பர்கூரில் சுகவனம்ங்கிற ஒரு இளைஞர், 28 வயசு இளைஞர் தோற்று போகிறாங்க. கலைஞர் கூட சொன்னார், அப்போ யானையின் காதில் புகுந்த சிறு எறும்பே வா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு 2 தொகுதியிலும் தோற்று போகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியல வழக்கு. ஆனால் அதுக்கு பிறகு அப்படியே எதிர்த்து 2001 திருப்பி ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ கட்சிகளுக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் வெற்றி தோல்விகள்லாம் வரும். ஆனால் இங்கே நடக்கிறது வந்து என்னென்னா ஒரு சாதிய ரீதியான பிளவு அதிமுக நடக்குது. இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக பிளந்ததுன்னா அது 2 தலைவர்களுக்குள்ள பிளவு. அதாவது யார் ஏற்றுக்கிறதுங்கிறது பிளவு. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா எடப்பாடி ஒரு முகமாக தான் பார்க்குறாங்க, டிடிவி ஓபிஎஸ் அவங்க ஒரு சமூகத்தின் முகமாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இதுக்குள்ளே விரிசல் வந்து ஒரு சாதி ரீதியான விரிசலாக இருக்குது. இதுதான் பெரிய பெரிய ஆபத்து. அப்போ ஒன்றிணைகிறது மீண்டும் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெறுவதுங்கிறது தான் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது காலம் தான் முடிவு. கண்டிப்பாக. இவர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, தமிழகத்தை மீட்கிறதுக்காக அவர் போயிட்டுருக்காரு. இவருக்கு முன்னாடி அந்த தலைமை பொறுப்பில் இருந்தால் ஓபிஎஸ் அவர்கள் இன்ப சுற்றுலா போயிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பிடிமானத்தை எல்லாத்தையும் இழந்துட்டார். இன்றைக்கி பாஜக தன்னை காப்பாற்றணும்னு நினச்சாரு, பாஜகவும் கைவிட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் அரசியலில் இந்த பக்கமும் திருப்பி போக முடியாது, அதிமுகவும் போக முடியாது. அப்போ ஒரு பிடிமானம் இல்லாமல் தவிர்ச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா
முதலில் அதிமுக பாஜகவை நம்பி களத்தில் இறங்கினவர் அவர்தான். இந்த ஆமா, கட்சி ஆமா. அவருடைய நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ப சுற்றுலா போகிற அளவுக்கு தேர்தல் நேரத்தில் ஆகிப்போச்சு. அப்போ அவர் எந்த பிடிமானமும் இல்லாமல் இருக்கார். தேர்தல் நேரங்களில் ஒருவேளை அதிமுக பாஜக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரமே வந்துச்சுன்னா அப்புறம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவர் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கார். இல்ல அவருக்கு பின்னாடி ஒரு அணி இருக்கா? அவர் பின்னாடி இல்லை ஒரு போனவங்கலாம் இப்ப குறிப்பிட்ட இன்னமும் ஏரியாவில் ஸ்ரீராம் வச்சிருக்காரு. அவங்க பின்னாடி இருக்காங்களான்னு கேட்குறேன். குறிப்பிட்ட ஏரியாவில் வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட சதவீத நிர்வாகிகளை வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் உண்டு பண்ணிடுறாங்க. அந்த அந்த கூட்டம் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணிடுறது. அவருக்கு பகுதிகளில் அது கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய பெருசாக ஒரு மாற்றம்லாம் வந்துடாது. அது பாஜக என்ன முடிவெடுக்க போகிறது, இவருடைய அரசியலில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. இது தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த கூட்டணிகள்லாம் எப்படி எந்த நிலைமையில போய் இருக்க போகுது, யார் யார் கூட்டணியில இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி.